தேங்காய் பால் சேர்த்து சேமியா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விட்டிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் 2 கப் சேமியா சேர்த்து 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 2 தக்காளி, 1 கப் கேரட் பீன் சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் 5 நிமிஷம் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக் பண்ணிடுங்க. தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததும் உப்பு பார்த்துட்டு வறுத்த சேமியாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடுங்க. தண்ணி வற்றினதும் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா தேங்காய் பால் சேமியா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.